வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரிகோம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் முதலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக விட உள்ளோம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 9ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி 22/4/2024 ஏப்ரல் மாதம். சூரிய உதயமானது காலை 6:02 அயனம் உத்தராயணே. ருது வசந்த ருது. மாதம் சைத்திர மாசே. சித்திரை மாதம் மேஷ மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்விரை. திதியானது சதுர்தசி திதி. 55 நாழிகை 41 வினாடி. செவ்வாய்க்கிழமை என்று பின்னிரவு, செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை 4:18 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. இன்றைய சிராத திதியானது சதுர்தசி திதி. அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சூரியமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது குரோதி வருஷம் சைத்திர மாதம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளவிரை சதுர்தசி திதி. அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளவிரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு அவர்கள் இறந்த திதியில் வருஷாவருஷம் இவற்றை நாம் செய்துமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷாவருஷம் நாம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்தாலும் அல்லது பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும். இன்றைய வாசரமானது சோமவாசரே சோமவாசரே. கிழமையானது திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் 36 நாழிகை 57 வினாடி. அதாவது இரவு 8:49 வரை. அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். அதாவது சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் ஜன்மமெடுத்த பிறந்த தினத்தன்று எந்த நட்சத்திரத்திலே நாம் பிறந்தோமோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம். நமது ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளை கொண்டாடினேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 கோடி சுபபலன்களானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினேயானால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் நமக்கு அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் மதன சதுர்தசி. இன்றைய ராகு காலமானது காலை 7:32 முதல் 9:02 வரை.
யமகண்டமானது காலை 10:32 முதல் பிற்பகல் 12:02 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1:32 முதல் 3:02 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:02 முதல் 7:02 வரை சந்திரன் கோரை. பிற்பகல் 12:02 முதல் 1:02 வரை புதன் கோரை. இன்றைய சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தையல். சந்திராஷ்டமம். சரப நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 7:37 முதல் பிற்பகல் 2:14 வரை சந்திராஷ்டமம். சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2:14 முதல் இரவு 8:49 வரை சந்திராஷ்டமம். பூரப்புரட்டதா நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8:49 முதல் பின்னிரவு 3:29 வரை சந்திராஷ்டமம். பூரப்புரட்டதா நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 3:29 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.